உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மையான பலனை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் உங்களுக்கு ஒரு வருட பலனை தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் தான் குரு. அந்த குருவும் ப்ளஸ் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவரும் இந்த குரு பகவான் தான். அப்போது குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் அற்புதமான இடத்தில் இருந்தும் உங்களுக்கு சில விதமான நற்பலன்களை கொடுக்க இயலவில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ராகுவோடு இணைந்த காலமும் அவர் வக்ர நிலையில் இருந்த காலகட்டங்களில் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைய முடியல. ஆனால் குரு பகவான் இப்போ சத்ருஸ்தானத்திற்கு போகிறார். 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களது 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் போய் 6ஆம் இடத்துல மறைவது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு இடம்தான். ஏன்னா குரு மறைவது சற்று சுபர் மறையக்கூடாது. ஆனாலும் குரு பகவான் எப்பவும் நின்ற இடத்தை கெடுப்பார்ன்றது இயற்கையினுடைய வியதி. எப்படின்னா, குரு பகவான் அந்த தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவோம். அப்போது அந்த குரு பகவான் அவர் நின்ற இடம் எது? சத்ருஸ்தானம். சத்ருன்றது உங்களுடைய எதிரிகளினுடைய இடம். உங்களது நோய்கள் சார்ந்த, உங்களுக்கு ஒரு நோய்கள் வர்றது, நம்ம ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ந்த அந்த இடம். அதையும் தாண்டி கடன் சுமைகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த நெகட்டிவ் சார்ந்த இந்த இடங்கள் சார்ந்தது தான் அந்த சத்ருஸ்தானம். அந்த இடத்துல குருவை நின்றால் அந்த இடத்த பிளாக் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் கடன் சுமைகளையும் குறிப்பாக நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நீங்கள் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல உருவாகும். ஆனாலும் அந்த இடத்திற்கு நிற்கக்கூடிய குரு பகவான் எந்த வீட்டிற்கு அதிபதின்றது ஒரு முக்கியமான அமைப்பு. அது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இல்லையா, உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா, ஒன்று சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் அம்மாவுடைய சொந்த பந்தங்கள் ரீதியினுடைய சார்ந்த அதிபதியும் சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடத்திற்கு அதிபதியும் அவர் தான். வண்டி வாகனங்கள் இதை சார்ந்த இடமும் அந்த இடம் தான் குறிக்கும். அப்புறம் உங்களுடைய ராசி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அடுத்தடுத்து மூமெண்ட், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கு எப்படி இருக்குன்றதை சார்ந்தது தான் உங்களுடைய லக்னம், அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அப்போது இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை முழுசாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நமக்கு ப்ரெஷர், பிபி எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 1. 2வது, வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 3வது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் தீர விசாரிக்காமல் எந்த கமிட்மெண்ட்லையும் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களை நம்பி பணத்தை கொடுக்கறதோ, இல்லை மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை தொழில் சார்ந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பணம் வரும், இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு குத்துமதிப்பாக அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு அதில் இறங்கி செயல்படுறது, அகலக்கால வச்சு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது மதிப்பு மரியாதை, உங்களுடைய சார்ந்த அந்த இடம் எங்கெங்கே நீங்கள் வரவு செலவு வச்சிருக்கிறீங்களோ, எங்கெங்கே உங்களுடைய சொந்த பந்தம் உற்றார் நீங்கள் கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், பொண்ணு வாங்கின இடம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த நட்பும்
ப்ளஸ் அந்த வந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் கொடுக்குற வாக்கை யோசித்து கொடுங்க. சொல்கிற விஷயத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அங்கே சொல்லுங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சில வாக்குவாதங்கள் வந்தால் கூட அந்த இடத்துல லிமிட்டாக பேசிட்டு அழகாக வெளியில் வந்துடுங்க. தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களுக்கு ஆளாயிடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய சொத்துக்களில் இருக்கிறீங்களா, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இதை வச்சு நான் பணம் வாங்கியிருக்கிறேன், இல்லை இந்த டாக்குமெண்ட் வாங்கலாம், ஆல்ரெடி ஏற்கனவே நான் கிரைம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் என்ன நமக்கு குரு மறைந்ததனால் இவ்வளோ பெரிய நெகட்டிவ் இருக்கானுங்கன்னா நினச்சிடாதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் சரி செய்தால் போதும். உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல பலமான ரீதியில் நிற்கிறார். அவரது பார்வை பஞ்சமஸ்தானத்திலும் உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் உங்களது லாபஸ்தானத்திலும் சனி பகவானது பார்வை விழும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன கவலை? அப்போது ஒரு புறம் உங்களுக்கு அவர் நின்ற இடத்தை பிளாக் பண்ணும் பொழுதே உங்களுக்கு கடன் சுமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உண்டாயிடும். ஆனாலும் சில விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது தனுசு ராசி என்பவர்கள் கடந்த 7 சனியிலேயே உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிடுச்சு. எந்த அளவுக்கு சரிவுகளை சந்திச்சா அதனுடைய வழி எப்படி இருக்கும், தன்னை விட தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை நின்று விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் சந்திச்ச வந்த உங்களுக்கு மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக்க மாட்டீங்க. உருவாகக்கூடிய நிலையையும் உண்டாக்கிட மாட்டீங்க. காரணம், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு எதுலையுமே எங்கேயுமே அனுபவபூர்வமாக இறங்கி பேசுவீங்க, செயல்படுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு தவறுதலான ஒரு செயலில் இறங்குறவங்க கிட்ட கூட நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சாற்றலால் அவங்களே ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றலுடைய வலிமை இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசினா வில் அம்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எங்கேயுமே கீழே விட மாட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சதும் கதை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அங்கே இருந்தும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்கால அமைப்புகளுக்கும் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த சரிவுகளை சரி செய்திடுவீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. இருக்கிற கடன் சுமைகளை நீக்கி ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த துரோகங்களையும் ஏன் உங்களை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தையும் சாதிச்சு ஒட்டுமொத்த பழியும் உங்கள் மேலே போட்டுட்டு கடைசியாக அவங்க செட்டில் ஆகி இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையெல்லாம் உருவாகிருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நீங்கள் இல்லை. இதை மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வேலையில் இருந்த மனக்கவலைகள் நீங்கும், மனக்கசப்புகள் விலகும். ஏன் உங்களோட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க ஏன்னா இந்த வேலை செஞ்சோமே நினச்சி வருத்தப்படுவாங்க. எதிரிகள் மட்டும் கிடையாது, துரோகிகளும் பாதிக்கப்படக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. என்ன, குரு 6இல் மறைந்தால் ப்ரொமோஷன் கிடைச்சிடுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 6இல் இருக்கிற குரு உங்களை எங்கே பார்க்குறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையில் குரு பார்வை விழும் பொழுது தொழில் ரீதியில் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும். அப்போது அந்த பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்போது தொழில் வேலையில் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திப்பீங்க. மீண்டும் உங்களது வளர்ச்சி முன்னேற்றம் வேகத்தையும் உங்களுடைய தொழில் நுணுக்கத்தையும் உங்களுடைய அறிவாற்றலையும் கண்டு மற்றவங்க வியப்படையவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் நிலை உருவாகும். அது மட்டுமல்ல, அதே குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது 12ஆம் வீட்டில் விழுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமண ரீதியில் தடப்பட்டு நான் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் தன் கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை தனக்கோ தன்னை சார்ந்த அந்த குடும்ப ரீதியில் சுபமேன்மைகளை உண்டாக்குவீங்க. ஏன், வீடு கட்ட வாய்ப்புகள் இருக்குது. பூமி வாங்கி வீடு அமைச்சு அந்த வீடு கட்டி அந்த வீடு குடிபோகும் கூடிய இந்த அமைப்பே உங்களுக்கு சுப செலவு தான். அது மட்டும் இல்லை, கோயில்
தெய்வ ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான செலவினங்களை செய்வீங்க. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீக்கிறது இல்லாமல் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு முயற்சி செய்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் போவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ வெளிநாடு 100% உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பல பேருக்கு இந்த காலகட்டங்களில் இப்போது இந்த வரக்கூடிய இந்த 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நடக்கும். இருக்கிற இடத்துலேருந்து இடம் மாறுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்தால் ரொம்ப திருப்தியாக இறங்கி செய்க. உங்களுடைய லக்னாதிபதி 6-8 12 மறைந்திருந்தால் 100%, குறிப்பாக 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் நீங்கள் வளர்ச்சியே இல்லைன்னு வருத்தப்பட்டு நின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிவிரையானங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனீங்கன்னா 100% அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் அடுத்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்திரபாகிய ரீதியில் தடைப்பட்டு நின்றவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். காரணம், உங்களுடைய குரு பகவான் மகரத்தை 9ஆம் பார்வையில் பாக்கிய பார்வையால் பார்க்கிறார். அப்போது அந்த பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி 100% உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கும்பிட்ட தெய்வத்தினுடைய வரமும் அதனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் நல்லா வாழ்ந்தீங்க, நல்லா இருந்தீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலை இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியல. கணவன் மனைவி பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள், குடும்பமே உடைஞ்சு சுக்குநூறாகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. 3வது நபர்களினுடைய குறுக்கீடுகளாலையும் துரோகங்களாலையும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள், இந்த நிலை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் குருபலன் உண்டாக்கும். குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். கோடி நன்மைகள் குடும்பத்திற்கு கொடுக்கும். குடும்பம் ஒன்று சேரும். மீண்டும் நினைச்ச வாழ்க்கை வாழ வைக்க ஒன்று சேருவீங்க. நல்ல இலக்கை அடைவீங்க. மற்றவங்களுக்கு எதிரில் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவீங்க. அதையும் தாண்டி இங்கே உங்களது தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடமும் அதுதான். அப்போது தனம் பெருகும், செல்வாக்கு பெருகும். ஆபரணங்கள், குறிப்பாக சொல்லணும்னா தங்க நகைகள் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. ஒரு அருமையான இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்களை இல்லாதது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களே, பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கல்வி மேன்மை இல்லையே, அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருக்கேன்ற மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக 100% குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பிள்ளைகளுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு அருமையான மேன்மைகளும் ஒரு மாற்றமும் கல்வி மேன்மைகளும் எல்லாமே கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியிலையும் சிறப்பான ஒரு மேன்மைகள் உண்டாக்கிடும். மேற்கொண்டு இந்த குரு பகவானது பார்வை உங்களது வாழ்க்கையில் லாபஸ்தானத்தில் வெல்றதுனால ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமானா மறுமணத்திற்குண்டான இடமே லாபஸ்தானம் தான். அந்த 11ஆம் வீடு தான். அங்கேயே அந்த பார்வை டைரக்டாக உங்களுக்கு விழும்பொழுது 12ஆம் இடத்துல விழும்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான சுப விரயம் மறுமணத்திற்குரிய அமைப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடப்பட்டு நிற்கிது என்ற வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. 100% அதை சார்ந்த அற்புத மேன்மைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சு என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% மீண்டும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க. குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகளை அமைச்சு அந்த திருமண வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குரிய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க சிலர், இன்னும் சிலருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கி அதில் பெருவிதமான நஷ்டங்கள் அடைஞ்சிட்டாங்களே என்ற வேதனையில் சிலர். இந்த 2 விதத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கவலைகள் வேண்டாம். ரெண்டு விதத்தில் நிற்கிறவங்களுமே சரி செய்ய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட்டாங்க, வாழ்ந்தா இப்படி வாழணுன்ற அளவுக்கெல்லாமே உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் செயலாற்றலும் எல்லாமே இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு இந்த நிலை வரும் நீங்கள் எதிர்பார்க்கல. உங்களை பார்த்து ஏளனமாக பார்க்குறவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து குடும்பத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதற்கு உங்களுடைய எச்சரிக்கையும் அட்வான்டேஜான செக்கப்பும்
இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்பப்போ வரும். அந்த மன உளைச்சல் வருதேன்ட்டு மனசை விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் இது இப்படி தான் இருக்கும், இதை நாம் தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்கள் அதை எதனால் வருதோ அதை பார்த்து சரி செய்து அதிலிருந்து வெளியில் வர முயற்சி எடுங்க. குறிப்பாக உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, மனைவி கணவனிடனும் இந்த இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் ஒற்றுமை ரீதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களோ சில விஷயங்கள் அவங்க பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது. அது தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில் இருக்கிற நிம்மதி போகக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடும். அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையுடன் டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானும் அந்த சனி பகவானது மேன்மையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அது பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்கள் ஒரு 3 பரல்களுக்கு மேலே, ஏன் ஒரு 6 7 இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், குரு பகவான் பயப்பட வேண்டியதே இல்லை. எதுலேயும் இறங்கி தூள் கிளப்பலாம் நீங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் 3க்கு கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க. பார்த்து எடுக்கிற முடிவு உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை பெரிய இலக்குக்கு கொண்டு போயிடும். நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்பீங்க. மேற்கொண்டு தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.